இந்த மனித கருத்துக்கள் மார்க்கமாகுமா என்கிற அடிப்படையில் தான் நம்முடைய பிரச்சாரத்தினுடைய பயணமே துவங்கியது. மனிதர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ளலாமா, அல்லாஹ் சொல்வதையும் ரசூல் சொல்வதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? இந்த அடிப்படையில் தான் இந்த பிரச்சார பயணமே 80களிலே நாம் துவக்கினோம். இதே நாகூரிலே 1980களிலே நாம் பிரச்சாரம் செய்கின்ற பொழுது கடுமையான முறையில் அதற்கு எதிர்வினை ஆற்றினார்கள். பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மின் விளக்குகளை கழட்டி வந்து மேடையிலே தாக்குதல் நடத்தினார்கள். 1987 என்று நினைக்கிறேன். இப்போ இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தால் அது அழிந்து விட்டதா, வளர்ந்திருக்கிறதா? வளர்ந்திருக்கிறது. எங்கெல்லாம் இந்த ஏகத்துவத்தை எதிர்த்து களமாடினார்களோ, ஏகத்துவத்தை எதிர்த்து பிரச்சாரம் செய்தார்களோ, அடி உதைகள் சித்திரவதைகளுக்கு முஸ்லிம்களை தௌஹீத்வாதிகளை உள்ளாக்கினார்களோ, அங்கு எல்லாமே தாறுமாறாக இந்த கொள்கை வளர்ந்திருக்கிற எடுத்துக்காட்டு தான் நாகூரில் நடக்கிற இந்த மாநாடு. இது கூட நம்ம ஒரு மாவட்ட மாநாட்டில் மாவட்டம் 2 ஆக்கி இருக்கிறோம். நாகை என்பது ஒரு மாவட்டம் தான். அரசாங்கத்தில் நாம என்ன செய்திருக்கிறோம், நாகை 2ஆ பிரித்து அது 2 பகுதியாக பிரிச்சும் கூட இவ்வளவு பெரிய மக்கள் திரளை பார்க்கிறோம். அது மழை வரும் என்ற அச்சுறுத்தல், புயல் எச்சரிக்கை எல்லாம் இருந்தும் கூட அதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் மக்கள் கட்டுக்கடங்காமல் குழுமி இருக்கிற அளவுக்கு அல்லாஹ் வளர்த்திருக்கிறான். அப்போ நம்முடைய பிரச்சார பயணமே மனுஷன் சொல்ல கேட்காத அல்லாஹ் சொல்ல கேளு, மனிதனுடைய கருத்து மார்க்கம் ஆகாது, இந்த அடிப்படையில் தான் துவங்கியது. இப்போ முஸ்லிம்களை, தமிழகத்து முஸ்லிம்களை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அவங்க 3 வகையாக இருக்கிறார்கள். ஒரு வகையினர் மனித சொல்லு மார்க்கம் ஆகாது, அல்லாஹ் சொல்வதுதான் மார்க்கம், அல்லாஹ்விடமிருந்து பெற்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னார்களோ அதுதான் மார்க்கம். இப்படி ஒரு சாரார் தமிழக முஸ்லிம்களில் இருக்கிறார்கள். அது தௌஹீத் ஜமாஅத் தான் என்பதில் யாருக்கும் சந்தேகம் கிடையாது. இது ஒரு சாரார். இன்னொரு சாரார் மனித கருத்துக்கள் தான் மார்க்கம் என்று கருதி கொண்டு அதன்படி செயல்படுகிறார்கள். அதை மறைப்பதற்காக வேண்டி, தங்களுடைய கருத்து தான் மார்க்கம் என்பதை மறைப்பதற்காக வேண்டி பெரியார்கள், மகான்கள், சஹாபாக்கள், இமாம்கள் அவங்கள பின்பற்றணும் என்ற ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு அவங்க மனிதர்கள் சொன்னதையெல்லாம் மார்க்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 3வது ஒரு சாரார் பாமர மக்கள். அவர்களுக்கு எதுவுமே புரியாது. அவர்கள் மனித கருத்துக்களை இந்த மார்க்க அறிஞர்கள் சொல்லும் பொழுது அவங்க குர்ஆனைத்தான் சொல்கிறார்கள் என்று நினைக்கக்கூடியவர்கள். இந்த 3வது சாரார் யார் என்று சொன்னால், மனித கருத்துக்களை மார்க்கமாக ஆக்குவார்கள். அது அவர்களுக்கு விளங்குவதில்லை. நம்முடைய ஹஜரத் அவர்கள், நம்முடைய மௌலானா அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அது குர்ஆனில் உள்ளதான் அவர் சொல்லுவார், நபிகள் சொன்னதைத்தான் சொல்லுவார். நமக்கு குர்ஆனும் தெரியாது, நபியும் தெரியாது, அதனால் அவர் சொல்றதை கேட்போம் என்று சொல்லி குர்ஆனை, மனித கருத்தை நபியின் கருத்தாக நினைத்து பின்பற்றக்கூடியவர்கள் இவங்க பொதுமக்கள். அதிகமான மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, மனுஷ கருத்தை பின்பற்றவங்க தயாரா இல்லை. இந்த அஜர்த்துமார்கள், மார்க்க அறிஞர்கள், மதத்தின் தலைவர்கள் என்று நடமாடக்கூடியவர்கள் சரியா சொல்லுவாங்க என்று நினைத்து கொண்டு அவங்க சொல்லுகிற மனித கருத்துக்களை எல்லாம் மார்க்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப உண்மையில் பார்த்தீர்களே ஆனால் சண்டை மக்களுக்கு நமக்கு எந்த விதமான மோதலும் கிடையாது. அவங்க அறியாமையில் இருக்கிறார்கள், தெளிவுபடுத்த வேண்டும். யாரோடு மோதல்? மௌலானாக்கள், அஜர்த்துமார்கள், ஷேகுமார்கள், பல சமுதாய மார்க்க இயக்கங்களுக்கு தலைமை தாங்கக்கூடியவர்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் தங்கள் நினைப்பதையெல்லாம் மார்க்கமாக மக்களிடத்தை சொல்லி, நம்ம சொன்னதை மார்க்கம்னா ஏத்துக்கிற மாட்டாங்க. அதுக்காக வேண்டி அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, அந்த பெரியார் சொன்னாரு, இந்த பெரியார் சொன்னார் என்று சொல்லி ஏமாற்றக்கூடியவர்களுக்கு மத்தியில் தான் இப்ப யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப நீங்க பார்க்கலாம், நம்ம சமூகத்தில் மதுகபை பின்பற்றக்கூடியவர்கள் என்று ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். இவங்க என்ன சொல்லுவாங்க, நாமெல்லாம் சாதாரண மக்கள், குர்ஆன் ஹதீஸ் நமக்கு விளங்க முடியாது. இமாம்கள் அந்த காலத்தில் இருந்தாங்க, அவங்க பெரிய ஞானிகள், பெரிய மேதைகள், பெரிய சிந்தனையாளர்கள், பெரிய ஆய்வாளர்கள், நல்ல நோக்கம் கொண்டவர்கள், ரொம்ப அர்ப்பணித்து கொண்டவர்கள். அவங்க சில சட்டங்களை நமக்கு குர்ஆன் ஹதீஸில் விளங்கி சொல்வார்களே,
அதைத்தான் பின்பற்ற வேண்டும். அப்ப குர்ஆன் ஹதீஸை வேணான்னு சொல்ல